அடங்கி அவர் கொடுக்கும் போது சாப்பிட்டு அவர் கொடுக்கும் சந்தோஷத்திலே வாழ்ந்து கர்த்தருள் களி கூர்ந்து நாம இருக்க வேண்டும். உலக ஆசைகளை விட்டுவிட வேண்டும். உலக ஈர்ப்பு சக்தி கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இந்த பூமியின் ஈர்ப்பு, எல்லாவித ஈர்ப்பும், நான் சொன்ன ஒரு ஈர்ப்பு இல்ல, 2 ஈர்ப்பு இல்ல, மிகவும் கடினம். உபவாசம் இருக்கும் நாளிலே எல்லாம் காட்டுவார்கள். அதையெல்லாம் பார்த்து நாம ஐயோ நம்ம சாப்பிடணும்னு நம்ம தோணக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம், ஒரு நாள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதே போலதான் பரலோகத்தின் வாயிலுக்கு நாம செல்ல வேண்டும். பரலோகத்தில் நாம் நுழைய வேண்டும் என்றால் பயிற்சி. என்ன பயிற்சி? உலக ஆசையை துறக்கிற பயிற்சி. முனிவர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள்? இமயமலையிலே போய், அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, அவர்கள் எவ்வளவு விக்கிர ஆராதனைக்கு போய் எவ்வளவு அவர்கள் தவம் இருக்கிறார்கள். உண்மையான தேவனுக்கு நாம எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம், அப்படி நாம வாழ வேண்டும். உலகத்தில் நாம நிறைய இச்சை கொண்டு ஆசை கொண்டு வாழ்ந்தால் எந்த பூமியை நாம் ஆசைப்படுகிறோம் அந்த பூமிக்குள்ளே நாம் புதைந்து போய்விடுவோம். அந்த பூமியின் ஆசை இல்லை என்றால் பரலோகத்திற்கு நாம செல்வோம். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறார். பூமிக்குள் போவதோ இல்லை, நீங்கள் பூமியின் ஆசைகளுக்காக உலக இச்சைகளுக்காக வாழ்ந்து வாழ்ந்து அந்த மண்ணோடு மண்ணாக போகிறீர்களா? இல்லை, கர்த்தரோட ஒரே எல்லாமே பாயிண்ட்டுக்கு வரணும். இல்லை, கர்த்தருடைய பரலோகத்திற்கு செல்ல போகிறீர்களா என்பது உங்கள் கையில் இருக்கிறது. பயிற்சி எடுத்து, பயிற்சி என்றால் அவரை சிநேகித்து, அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை சிநேகித்து உலக இச்சைகளை விட்டு கர்த்தரே நிலையானவர் என்று நினைத்து கர்த்தரை தேடினால் கர்த்தரோடு வாழலாம். வலது பாரிசத்திலே அவர் நமக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பார் அங்கு. அப்படி இல்லை என்றால் ஜீவனில்லாத மண்ணுக்குள் மண்ணாக மரித்து போக வேண்டும். 2 தான் நமக்கு வழி இருக்கிறது. ஒன்று பரலோகம், ஒன்று மண்ணாசை கொண்டு மண்ணோடு மண்ணாக போவது, புதைந்து போவது. அப்படித்தானே? எது என்று நீங்களே தீர்மானியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக. உலக இச்சைகள் எங்களை தொடாதபடி, புவி ஈர்ப்பு சக்தி எங்களை ஈர்த்து கொண்டு மண்ணோடு மண்ணாக நாங்கள் சாயாமல், எங்களை நேசித்த எங்களை படைத்து எங்கள் தாயின் கருவின் முன்னாலே எங்களை உருவாக்கிய தேவனை நேசித்து அந்த நேசத்திற்குள் நாங்கள் நுழைந்து அந்த ஒளிக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். அந்த ஞானத்தை எங்கள் கொடுங்கள் கர்த்தரே. அந்த ஒருவன் ஞானம் வேண்டுமென்றால் ஞானத்தை கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாத்தானை மிதித்து போட்டார் சிலுவையில். அப்படியே நம்ம மிதித்து போட்டு அந்த இச்சைகளையும் பாவத்தையும் கால்களில் மிதித்து போட்டு சிலுவை ஏற்றுக்கொண்டு, சிலுவை பயிற்சி எடுத்துக்கொண்டு, சிலுவை தூக்க பயிற்சி கொண்டு அந்த கர்த்தரோடு வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை சேர வேண்டும். அதற்கு வேண்டிய ஞானத்தையும் பயிற்சியும் எங்களுக்கு மண்ணாசை ஒழிய வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தர் பரலோக சிந்தனையை, பரலோக வாழ்வை எப்பொழுதும் நினைத்து வாழ, கர்த்தரோடு போய் சேர எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தரை நீரே கொடுக்க வேண்டும். அதை உன் கிருபையால் தான் அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கும். இல்லைவென்றால் உலகத்தை நாங்கள் ஜெயிப்பது முடியாது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிய கர்த்தர் எங்களையும் ஜெயிக்க வைக்க வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, எல்லாவித இச்சைகளும் உண்டு, எல்லாவித அசுத்தமும் உண்டு, எல்லாவித இருளும் உண்டு. அதையெல்லாம் ஒழித்து கட்டி நாங்கள் ஒளியில் வந்து சேர எங்களுக்கு நீரே கிருபை செய்ய வேண்டும். உன்னுடைய அன்பினால் செய்ய வேண்டும். உன் கிருபையால் எங்களுக்கு ஞானத்தோடு இங்கு வாழ்ந்து இமையிலும் மறுமையிலும் உன்னை சேர எங்களுக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்து உனக்காக ஜீவித்து, கர்த்தருக்காக ஜீவித்து, கர்த்தரோடு சேர இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ரைட்.